இப்படிலாம் நடந்தும் இதுல வந்து லவ் இருக்கா இல்லையான்னு ஷக்கீமாவால புரிஞ்சுக்க முடியாதா? அப்புறம் அவங்களுக்குலாம் அந்த கடவுள் பதில் சொல்லட்டும்னா, அவ வந்து இப்போ எனக்கு பணம் கொடு, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவ கேட்கல. ஏதோ ஃபோன் பண்ணா ஒரு ஆறுதலா நல்லா இருக்கியா அப்படின்னு கேளு அப்படின்னு தான் சொல்றான். எதுக்குன்னா இதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கு. அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டான். நான் நாஞ்சில உனக்கு பேச வைக்கிறேன். நாஞ்சிலுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் பேசுவா அவன்கிட்ட. என்னம்மா பிரச்சனை இருக்கட்டும், நம்ம எல்லாம் பழைய மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா பேசிக்கலாம், நீ என் வீட்டுக்கு வா, இதை நீ பேசணுன்னு. சரிங்க மம்மி நான் பேசுகிறேன்னு அவன் சொல்லிட்டான். ஒரு 20 நிமிஷத்தில் திருப்பி ஃபோன் பண்ணி என்னாலலாம் பேச முடியாது மம்மி, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நீங்களே பேசுங்க அப்படின்னா நான் என்னத்தை பேசுறது? இது பாரு, அன்புன்றதை வந்து கேட்டு வாங்கக்கூடாது, மரியாதை கேட்டு கிடைக்கக்கூடாது, அதெல்லாம் அதுவாக வரணும். ஏன்பா இன்னும் ரோபோ சங்கர் ஒய்ஃபா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உனக்கு அவங்கள பொண்ணு பார்த்தாங்க? ஏன்டா மனசாட்சி இல்லாம சொல்ற? எத்தனை ஃபோன் அடிச்சிருப்பேன், என்கிட்ட எவ்வளோ காலில் விழாத குறைய எவ்வளோ கெஞ்சினேன். வணக்கம் பாலா. வணக்கம். என்னையும் ஆகட்டும் உன்னையும் ஆகட்டும் வைஷுவும் நாஞ்சலும் அக்கான்னுவானா? ஆமா அக்கா. என்ன அம்மான்னு தான் சொல்லுவான். வைஷுவும் என்ன அம்மான்னு தான் சொல்லுவா. உன்னையும் உன் மம்மின்னு தான் பேசுவா. குருன்னுவா அது மாதிரி. ஸோ இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறோன்னா, இப்போ இது எதுக்கு இந்த இஷ்யூன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. இப்போ நான் கூட வைஷுக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் இது ஒரு சின்ன மேட்ரு தான். 2 பேரும் பேசினாங்கனாலே இது சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நாஞ்சிலோட ரொம்ப வருஷமா அவ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் அவள் கலந்துப்பா. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாஞ்சில் ஃபங்க்ஷன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் நான் கலந்துருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் இருப்பா. இவ தான் வந்து எல்லாம் வேலையெல்லாம் செய்வா, சமைக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுவா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா. இப்போ அதுதான், அது ஒரு கிளாரிட்டி என்னன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் நாஞ்சில் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு நான் போகல, நிச்சயதார்த்தத்துக்கு போகல, ஆனால் எல்லாத்துலேயும் நீ இருந்திருக்க. நான் வந்து ஊரில் இல்லாததால் நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கூட வருத்தப்பட்டிருக்கேன். அவன் சிஸ்டர் மேரேஜுக்கும் போகல, அவன் பிரதர் மேரேஜுக்கும் போகல. இன்ஃபேக்ட் நாஞ்சில் வீடு எந்த ஏரியாவில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி வைஷு வீடும் எந்த ஏரியாவில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீ போனதில்லை? நான் போனதில்லை. சொல்லு. போனதில்லை. நான் நிறையா போயிருக்கேன். நாஞ்சிலோட எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். அது இல்லாமல் அவனோட அந்த வத்திக்குச்சின்னு ஒரு யூடியூப் சேனலில் நான் நடிச்சிருக்கேன், ஆக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு இதாக தான் இருந்தாப்புல நாஞ்சில். அதே மாதிரி வைஷும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எல்லா வேலையும் செய்யும். நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வைஷுக்கு ஒரு சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்கி கொடுத்தேன். நான் தான் வந்து என்கிட்ட கேட்டால், டிரான்ஸ்ஜெண்டருக்கு எந்த யூனியன்லேயும் கார்டு கிடையாது இது வரைக்கும். நான் தான் அப்புறம் சின்னத்திரையில் தலைவர்கிட்ட பேசி ஒரு மீட்டிங் வச்சு அவளுக்கு நான் கார்டு வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம் அண்ட் ரொம்ப விசுவாசமான பொண்ணு. என்னன்னா பாசம் ரொம்ப ஜாஸ்தி. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குதா, நான் வரட்டுங்களா அப்படின்னு கேட்பா. வந்தாலும் என் கூட ஒரு 2 நாள் இருப்பா. 2 நாள் என்னை சிரிக்க வைப்பா, சமைப்பா. இந்த சமையல் நல்லா இல்லைன்னா மம்மி நான் நல்லா தான் சமைக்கிறேன்னுவா. அப்புறம் எல்லாமே எனக்கு ஓகே. பட் என்ன ஒரு நாள் சும்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பிரியாணி பண்ணி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி என் பசங்களுக்கெல்லாம் வேற பேக் பண்ணி கொடுத்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவா. எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நந்து எப்படி இருக்கான், பாப்பா எப்படி இருக்கு, தங்கச்சி எப்படி இருக்கா எல்லாம் கேட்கும். மம்மி நீங்க என்ன பண்றீங்க, வாங்க மம்மின்னு என்ன ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு கெஸ்டா கூட்டு போனான் அவளோட ஃபங்க்ஷன்ல. பட் நல்ல திறமை இருக்கு அதுக்கு. ரொம்ப ஒரு நல்லா படிச்சிருக்கா, நல்ல அழகு, நிறைய ஷோஸை அதுக்கு பொண்ணு ஜட்ஜா இருக்கு தெரியுமா? நான் நிறைய ஜட்ஜா பார்த்துருக்கேன். அந்த ஷோஸ்க்கெல்லாம் என்னை கூப்பிட்டுருக்கா, வாங்க நீங்களும் வாங்க, சும்மா தானே இருக்கீங்க, வாங்க மம்மி இதுலலாம் அப்போ வந்தாதான் ஒரு லிங்க் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், வாங்கன்னு சொல்லி என்னை நிறைய ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு. அடுத்தது நாஞ்சில் என்னன்னா, நாஞ்சிலோட தங்கச்சியோட வளைகாப்பு நடந்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து மரியாவோட அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. மரியா அவங்க அம்மா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க ரொம்ப எனக்கு. ஆனா வைஷுக்கு கிடையாது. வைஷு கிடையாது.
எனக்கு பழக்கம். உனக்கு தான் பழக்கம், எனக்கு பழக்கம். வைஷுவுக்கு பழக்கம் கிடையாது. ஒரு 15 வருஷமா எனக்கு அவங்கள தெரியும். அப்ப எதேர்ச்சியா ஒரு நாள் கால் பண்ணாங்க. எங்க பாலா இருக்கேன்னு, உன்னை பார்க்கணும்னாங்க. நான் சொன்னேன் நாஞ்சில் தங்கச்சியோட வளைகாப்புல தான் இருக்கேன். நீங்க வாங்கக்கான்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிச்சேன். வந்தாங்க. வரும்போதே மரியாவையும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தப்ப தான் இவன் கேட்டான், இவங்க யாருன்னு கேட்டான். நான் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரிலாம் சொன்னேன். சின்ன திரையில மெம்பர், ரொம்ப பழக்கம். இது அவங்க டாட்டர்னோன்னா சொன்னான், அக்கா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா, நீ பேசுக்கான்னு சொன்னான். அன்னைக்கே பேசினேன். சரி கிளம்புன அன்னைக்கே ஈவினிங்காக அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி நாஞ்சில் கேட்குறான், ஸோ என்னக்கா பண்ணலான்னு. ஐயோ நான் நடிகர்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கவே மாட்டேன், அது எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் இது பிரச்சனை ஓடிட்டே இருந்தது. அப்புறம் கிறிஸ்டினுக்கு மாற சொன்னாங்க. அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவனை பிடிக்கலன்னாங்க. அப்புறம் அவங்க வேற ஒரு பொண்ணை பார்த்தாங்க. இவன் மரியா இல்லாமல் வேற பொண்ணை பார்த்தாங்க. அது பிடிக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா என்ன கூப்பிடுறான், அக்கா வாக்கா பொண்ணு பார்க்க போலாம். எங்க மரியா வீட்டுக்கு. மரியா வீட்டுக்கா? ஆமாக்கா ஓகே பண்ணிட்டாங்க என்ன, அவங்க வீட்டில எல்லாம் பேசிட்டாங்க, வாங்கக்கான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். ஸோ இப்போ இதில் என்ன காரணம்னா, நான் வந்து இன்டர்வியூ கொடுத்தது, நிறைய விஷயம் அவங்களுக்கு நான் வந்து இவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது. நான் அப்போ சொன்னேன், இவன் நல்ல பையன், தாயில்லா பையன், தம்பி தங்கச்சியவே வந்து நல்லா படிக்க பாத்துக்கிறான்னா, வச்சு ஆமா. கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானா, அப்போ உங்க பொண்ணை எப்படி பார்த்துப்பான்? குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க்கா, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி வைங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த டைம் வைஷுவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஃபோன்ல சொல்லியிருக்கா, மம்மி, அவங்களையும் மம்மின்னு தான் கூப்பிடுவோம். மம்மி இந்த மாதிரி நல்ல டைப் மம்மி நாஞ்சில், நீங்க பொண்ணு கொடுங்க, நல்லா இருப்பாங்க லைஃப்ல, நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பட் மூல காரணம் நானு. அதான். ஓகே ஃபைன். இப்போ இன்னொன்று தெரியுமா, நானே வந்து கஞ்சி கொடுத்துருக்கேன் நான். அதுவே எனக்கு தெரியாது. ஈவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி மெட்வேல எனக்கு தெரிஞ்சவங்க அட்மிட் ஆயிருக்காங்கம்மா, அந்த கஞ்சி சாப்பிடணும் போல இருக்கான் அவங்களுக்குன்னொன்னே, நான் யார் என்னன்னு கூட கேட்கல. அது என்னடா 2 நிமிஷம் வேலை வான்னு சொல்லிட்டு அந்த இதை அரிசி வறுத்துட்டு பொடிச்சிட்டு குக்கரில் வச்சு அதுக்கு சம்மந்தி எல்லாம் பண்ணி அனுப்புகிறேன். அப்புறம் தான் தெரியுது அது சம்மந்திக்கு தான் அதுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி மம்மி நீங்கள் கொடுத்ததே வந்து இவங்களுக்கு தானே. அப்படியாப்பா, அது இன்னும் யாருன்னே தெரியாமல் கொடுத்தீங்க. யார் பசின்னு கேட்டாலும் கொடுக்கணும். பேஷண்ட் இருந்தப்போ நான் கொடுத்தேனே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு. இப்போ என்னன்னா, வைஷு வந்து நிறைய இது கொடுத்துட்ருக்கா. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த பொண்ணை எனக்கு தான் முதல்ல தெரியும். இப்போ என்னன்னா, நம்ம உண்மை மட்டும் பேசணும்னா நம்ம மறக்கவே மாட்டோம். நம்ம அங்கங்கே மாற்றி மாற்றி பேசுறதால இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒன்று எதிர்ச்சியாக தான் பார்த்தேன். சரி வாடின்னு நம்ம இப்போ லஞ்சுக்கு வெளில போயிட்டு இருந்தோம். அப்படியே வந்தோம், ஸ்டுடியோவில் பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ உன் வாயில் என்ன வந்துச்சு, எனக்கு தான் 15 வருஷமா அவங்கள தெரியும்னு. இப்போ வைஷு சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சு. சொல்றேன், இதுதான் பிரச்சனை. பொய் வரல. இப்போ வைஷு சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சா? அப்போ பொய் இல்லடி, இத பாரு, அவளுக்கு எல்லாம் சொல்லணும்னு தெரியும். அப்ப ஏன் பேசுற? என்ன இப்போ என்ன இழுக்கிறாடி? தேவையில்லாம அம்மா ஹெல்ப் பண்ணலன்னா நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? நியாயமா பேசுனீன்னா ஹெல்ப் பண்ணுவேன். நீ எனக்கு வைஷு எனக்கு சொல்லியிருக்கா, மம்மி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்றேன் மம்மின்னு. நான் அப்போ எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்கிட்ட கேட்டா, மம்மி நீங்க வேற மம்மி, ஐயோ அவ தான் சொல்றானா அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். இப்போ வந்து நைட்ல வந்து எத்தனையோ வாட்டி உன் நம்பர்ல இருந்தும் பேசியிருக்கா, என் நம்பர்ல இருந்தும் பேசியிருக்கா. பக்கத்துல யார் நம்பர் இருந்தாலும் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். இங்கே தான் இருக்கேன்னா அவன் வந்தும் இருக்கான். வந்தும் இவளை வந்து எடுத்துன்னு போய் ட்ராப் பண்ண நாளெல்லாம் எனக்கும் தெரியும். இப்படிலாம் நடந்தும் இதுல வந்து லவ் இருக்கா இல்லையான்னு ஷக்கீமாவால புரிஞ்சுக்க முடியாதா? அப்புறம் அவங்களுக்குலாம் அந்த கடவுள் பதில் சொல்லட்டும்னா, இது என்ன இது? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லவ் பண்ணாங்க அதெல்லாம் வேற விஷயம். அவ வந்து இப்போ எனக்கு பணம் கொடு, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவ கேட்கல. ஏதோ ஃபோன் பண்ணா ஒரு ஆறுதலா நல்லா இருக்கியா அப்படின்னு கேளு அப்படின்னு தான் சொல்றான். என்கிட்ட அதான் சொன்னான், எனக்கு மன உடைச்சல் ஆயிடுச்சு மம்மி, எனக்கு ஃபோன்ல பேச கூட மாட்டேன்றான் மம்மி, நான் வேற யாராவது ஃபோன்ல இருந்து எடுத்து ஹலோன்னா உடனே கட் பண்றான், எதுக்குன்னு கேக்குறான். எதுக்குன்னா இதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கு, 1000 ரீசன்ஸ் இருக்கு. அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டான். அவனுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்குன்னு வைஃப் இருக்கு. நீ வந்து நம்ம 2 மணிக்கு 3 மணிக்கு நீ முன்னாடி மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்ட மாதிரி இப்போ பண்ணால் அவன் வைஃப் கண்டிப்பாக கேட்பா, உனக்கு எதுக்கு இத்தனை மணிக்கு ஃபோன் வருதுன்னு கேட்டால் அவங்க 2 பேருக்குள்ள சண்டைக்கு வர்றதுக்கா? அதனால அவன் பிளாக் பண்ணேன்னு சொல்கிறானே, நான் அதுக்கு தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றானே.
இதுக்கு இது பாரு, அன்புன்றத வந்து கேட்டு வாங்கக்கூடாது, மரியாதை கேட்டு கிடைக்கக்கூடாது, அதெல்லாம் அதுவா வரணும். ஒன்று இவ்வளோ செஞ்சிருக்கான்னு நாஞ்சலுக்கு விசுவாசம் இருந்தா ஒய்ஃப் கிட்ட மரியா இல்லைம்மா, இவன் எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்னு உனக்கே தெரியும்ல, அவன் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி அப்படின்னு அவன் பேசணும். அங்கே நீ பேசலை, அங்கே நீ பேசலை. இப்போ இவளை அவாய்ட் பண்ணனா கண்டிப்பாக இவளோட தனிமைக்கு இவளுக்கு ஒன்னே ஒன்று ஷோல்டர் டு கிரை தான். அதுதான் கேட்குறாவ. ஆனால் எனக்கு இப்பவும் தோணுது, முந்தா நேற்று இன்னைக்கு நேற்று வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு இல்லை, இன்னைக்கு வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்க நான் வரேன் மம்மின்னா. சரிம்மான்னு நேற்று ஈவினிங் தான் வந்து எனக்கு டைம் சொல்கிறேன்னா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், நான் நாஞ்சில் உனக்கு பேச வைக்கிறேன். நாஞ்சிலுக்கு ஃபோன் பண்ணேன், அவள் பேசுவா அவங்ககிட்ட, என்னம்மா பிரச்சனை இருக்கட்டும், நம்ம எல்லாம் பழைய மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா பேசிக்கலாம், நீ என் வீட்டுக்கு வா, இதை நீ பேசணுன்னு. சரிங்க மம்மி நான் பேசுகிறேன்னு அவன் சொல்லிட்டான். ஒரு 20 நிமிஷத்தை திருப்பி ஃபோன் பண்ணி, என்னாலலாம் பேச முடியாது மம்மி, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நீங்களே பேசுங்க அப்படின்னா நான் என்னத்தை பேசுறது? ஓம் பிரச்சனைக்கு நீ வந்தாதாம்மா. நான் அதான் கேட்டேன், நீ என்ன கேட்டாமா வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போன? ராங் அட்வைஸ் கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன், யாரோ செம்மையா மண்டை கழுவுறாங்க அவளுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச நல்ல திறமையான பொண்ணு. இன்னும் இதெல்லாம் ஒரு மேட்டரியல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவ திறமைக்கு நல்லா பண்ற நாலேஜ் இருக்கு. ஆமா, தனம் சீரியல் பண்ணிட்டு நல்ல ஒரு சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு. இவ கேரக்டர் தான் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்ச்சை தேவையா? இப்போ என்ன தெரியுமா, எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இவ பிக் பாஸ்க்கு போறதுக்காக அப்படி பண்றா, பப்ளிசிட்டிக்காக. இவளுக்கெல்லாம் பப்ளிசிட்டி தேவையில்லை, இவ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே நாஞ்சிலோட இவ்வளவு பெட்டரா நல்லா தெரியும். ஆமா ஆமா, ரெண்டு பேருமே நல்லாவே தெரியும். இவ்வளவு நல்லா தெரிஞ்சு அது இப்ப இந்த சீரியல்ல இருந்து இன்னும் நல்லா தெரியும். இப்போ ஏன் நீ வந்து இது மாதிரி பேசி ஒரு 4 பேர் வாயில நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. 4 பேர் வாயில வந்து இவ வந்து பப்ளிசிட்டிக்கு பண்றான்னு, இவ வந்து பப்ளிசிட்டி தேடணும்னு இப்போ அவசியம் கிடையாது. இப்ப உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றா, எப்படி இருக்கீங்க மம்மி, ஏதாவது வேணுமா, நான் வரட்டுமான்னு ஒன்று கேட்குறா. என்னையும் அதே மாதிரி ஃபோன் பண்ணோம். எனக்கெல்லாம் பண்ணணும்னு இல்லை, சும்மா பண்ணுவா. எப்படி இருக்கீங்க மம்மி, சாப்பிட்டீங்களா, வாங்க ஏதாவது கோயிலுக்கு போகலாமா, அப்படிலாம் எனக்கு கேட்கறது உண்டு. அது மாதிரி தான் நாஞ்சிலுக்கும் பண்ணுறா. புரியுதா? அது வந்து ஒரு பாசக்கார பயப்புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பாசத்துல பண்ணது. எப்படி தெரியுமா? ஆனா அது எப்ப பண்ணணும், எப்படி பேசணும் தெரியறது இல்ல. இல்ல பாலு, என்னன்னா யாருக்கு எது பண்ணணும்னு இருக்கு. இன்னார் வந்து இதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னா நீ பண்ணி பிரயோஜனம் கிடையாது. உன்னோட பாசத்துக்கும் அன்புக்கும் நாஞ்சிலுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு போ, அவ்வளவுதான். அததான் அவன் வாழ்க்கை, அவன் வாழ்ந்துட்டு போட்டோம். நீ வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்லது செய்ய வேண்டியது இருக்கோ நீ செஞ்சுட்டு போடாமா. ஆமா, அதை விட்டுட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு ஏன் நீ வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி மனசு கஷ்டம் நீ ஏன்டா படுறேன்னு நான் அதுதான் கேட்பேன். அதுதான் நானே சொன்னேன், நிறைய திறமை இருக்கு, என்னையே கூப்பிடுற, எவ்வளோ இப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ண போறேன்ற, எல்லாம் நிறைய இன்டர்வியூல ஆங்கரா போறேன், நீங்க தான் எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு. ஓகே, எல்லாமே நீ போயிட்டு இருக்க ஒரு ரூட்ல, நல்ல ரூட்ல போயிட்டு இருக்க, எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கே திடீர்னு ஷாக்கா இருந்தது. எனக்கு இந்த விஷயமே கேட்ட உடனே, என்னது வைஷு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா, எதுக்கு நானே ஷாக்கா பார்த்தேன் டிவியை. எதுக்கு இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. நல்லா தானே போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு அடிக்கடி என்கிட்ட கேட்பா, நாஞ்சில் என்கிட்ட பேசுறது இல்லை மம்மி, உங்ககிட்ட பேசுறாப்லையான்னு. நானே எங்க பேசுறேன், முதல்ல அவன் என் போன். உனக்கு அது ஒரு கோவம் இருக்குல்ல, அது என்ன கோவம் நாஞ்சில் மேலும்? என்ன கோவம்னா, அந்த கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவ்வளோ போன் அடிச்சான். மம்மி பேசுங்குது, அக்கா அக்கா தான் கூப்பிடுவான், அக்கா பேசுக்கா, பாலாக்கா பேசுக்கா, எனக்கு எப்படியாவது மரியாதை பேசுக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கா, நீ பேசுக்கா ஸ்ட்ராங்கா என்னை பத்தி அப்படி இப்படின்னு டெய்லி போன். எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ வந்து நிச்சயதார்த்தத்துக்கு இருந்தே ஆகணும், நீ தான் பொண்ணு பார்க்க போகும்போது பேசணும், எல்லாமே அந்த குடுக்கல் வாங்கல எல்லாம் பேசணும்னு உன்னதான் கூப்பிட்டு எனக்கு தெரியும். எல்லாம் நான் பண்ணேன். அது வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தவன் கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு போன் அடிக்கலையே, ஒரு போன் எடுக்கவும் இல்லை. நானே ஒரு சேலத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்க என்ன, இவனை ஒரு சீஃப் கெஸ்டா கேட்டாங்க. சரி எனக்கு தெரியுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நாஞ்சிலுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனே எடுக்கல. அதுதான் எனக்கு தெரியல. நீ கேட்டியா? எங்க கேக்குறது, போனே எடுக்கலன்னா என்ன நீ கேப்ப, அவனை நான் பார்க்கவும் இல்ல. சரி, உனக்கு அது இல்லாம இன்னொரு கோவம் இருக்கு. கல்யாணம் யார் பண்ணி வச்சாங்க? நான் தான் பண்ணி வச்சேன். ஆனா அவன் வெளில என்ன சொன்னான்? மறந்துட்டேன்.
என்ன தெரியுமா அவ்வளவுதான். நம்ம இல்ல, இல்ல, ஒரு கோவம்லாம் விஷயம் அதையும் பாத்தியா? ஒரு சொல்லிடுறேன் நிமிஷம் கேளு. இரு. நம்ம கோவம்லாம் எவ்வளவு பாத்தியா? ரோபோ சங்கர் ஒய்ஃப் தான் நம்ம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னான். நம்ம கோவம்லாம் எவ்வளவு பாத்தியா? கோவத்தையே மறந்தோம். எதனால மறந்துட்டேன் நானு. கோவச்சிருக்கோம்? ஞாபகமே இல்ல. சொல்லு அது என்ன விஷயம் சொல்லு. ரோபோ சங்கர் ஒரு இன்டர்வியூ திடீர்னு பார்த்து எனக்கு என் பசங்க தான் அமிச்சாங்க பாருங்கம்மான்னு. அதுல எனக்கு வந்து எனக்கு யாரு தெரியுமா, ரோபோ சங்கர் ஒய்ஃப் தான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு நாஞ்சில் இன்டர்வியூ கொடுத்தான். எனக்கு அப்படியே ஏறிடுச்சு பாரு சூடுன்னு. உடனே போன் அடிச்சேன் நாஞ்சிலுக்கு. ஏன்பா இன்னும் ரோபோ சங்கர் ஒய்ஃபா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, உனக்கு அவங்கள பொண்ணு பார்த்தாங்க, ஏன்டா மனசாட்சி இல்லாம சொல்ற, எத்தனை போன் அடிச்சிருப்பேன், என்கிட்ட எவ்வளவு கால்ல விழாத குறைய எவ்வளவு கெஞ்சினேன், உனக்காக நான் எவ்வளவு பேசியிருக்கேன் அந்த அக்கா கிட்ட, அவங்கதான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களே, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு சம்மதமே இல்லை, அவ்வளோ பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்குதான் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப என்ன தெரியுமா சக்கி, அட் ப்ரெசன்ட்ல யாரு ரன்னிங்ல இருக்காங்களோ அவங்களதான் தெரியுது, பாலாம்பிகாவை தெரியல. பாலாம்பிகா எப்ப ஃபீல்டுக்கு வந்தேன், எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை சீரியல், 45 சீரியல் பண்ணிட்டோம். நீதான் தெரியும்ல, நம்ம பிரியமானவள் போகும்போதெல்லாம் எவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ இருந்தது. நான் இப்போ அட் ப்ரெசன்ட் அவுட் ஆஃப் ஃபீல்டு, அதனால என் பேர் சொல்றதுக்கு அவனுக்கு ஏதோ அசிங்கமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என் பேரே சொல்லலடி. எனக்கு அது ரொம்ப கோவம். அன்னைக்கே பிளாக் பண்ணி அவன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது, நாஞ்சில் நம்பர் அப்படியே பிளாக் பண்ணி. அப்ப இப்போ உனக்கு போன் பண்ணி இன்னைக்கு எனக்கு கால் பண்றான் காலையில. நான் என்னடா அது யார் நம்பருன்னு பார்த்தா ட்ரூ காலர்ல நாஞ்சில் விஜய் வந்தது. என்னப்பா சொல்லுப்பா. அக்கா இந்த மாதிரி உங்க பேர் சொல்லிட்டேன்க்கா. எதுக்குப்பா இப்ப போய் என் பேர் சொன்ன அப்படின்னு கேட்டேன். ஏன்டா இப்பதான் என் ஞாபகம் வந்ததா, எதுக்கு என் பேர் சொன்னேன், சொல்லாமே இருந்திருக்கலாம்ல நாஞ்சில். இல்லக்கா எப்ப சொல்லணும்ன்றது ஒரு இது இருக்கான், டைம் இருக்கான். அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டேன். நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்வியூ கொடுங்க பேசுங்க அப்படி இப்படின்னா. அப்போ இதுல உனக்கு என்ன தெரியுது, பயங்கர செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. சிறு துரும்பு கூட பல்லு குத்துறதுக்கு உதவும். எல்லாரோட கான்டாக்டே எப்பவுமே பேசிட்டு இருக்கும். வைஷுக்கு நான் என்னடி பண்ணேன், எதுவுமே பண்ணல. அவளாவது என்ன ஒரு 2 இன்டர்வியூல இது கூப்பிட்டா, ஃபங்க்ஷன் கூட்டின்னு போனா, பேமெண்ட் வாங்கி கொடுத்தா, சும்மா போன் அடிப்பா, எப்படி இருக்கீங்க மம்மி. கண்டிப்பா என்னையே வந்து அந்த நான் தானே ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சு கூட 3 நாள் இருந்தாலே சமைச்சு போட்டுக்கிட்டு. அவ இல்ல அதுக்கு முன்னாடியே இருப்பாடி அவ. அது இல்லாம ஏதாவது ஒரு ஈவென்ட் ஒண்ணு பேசிடுவா, பேசி அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் வாங்கி பேசி கொடுத்துருவா. அதான் வாங்கி தின்னுட்டு நாம மறக்க கூடாது. ஆனா என்னன்னா இவங்களுக்குள்ள அந்த லவ் ஆனும் போது அவ என்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கா, மம்மி நான் நாஞ்சில லவ் பண்றேன் மம்மின்னு. அடியோ என்னடி நீன்னு வேணா போனாலும் நாஞ்சில் வரல நாஞ்சில் வரலன்னு கேட்பா, என்ன கேட்டிருக்கா. ஆனா அதே வார்த்தை எனக்கு அவனும் சொல்லியிருந்தா நான் வந்து ஓகே நீங்க எப்ப லவ் பண்றீங்கன்னு இன்னைக்கு நான் சாட்சி நின்று இருப்பேன். அவன் என்னைக்குமே அதை சொல்லலையே. அட என்ன மம்மி நீங்க, அவன் சொல்லல. அப்போ இப்ப வந்து சும்மா ஷக்கீலாம்மா எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியாதான்னா எனக்கு என்ன தெரியும். நைட்ல 1 மணிக்கெல்லாம் கூட இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துக்கிறாங்க. எதுக்குடா வந்தீங்க, தூங்கின்னு இருப்பேன் நான் வந்து. சாப்பாட்டுக்கு ஈவினிங் போன் பண்ணுவானுங்க. என்னடான்னா அம்மா என்ன மம்மி சமைச்சிருக்கீங்க. நான் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வடை நம்ம ஸ்பெஷலா நடுராத்திரிலாம் வந்து சாப்பிட்டுருக்கான். புரியுதா. இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அந்த நேரத்துல என் பசங்க யாரு இருந்தாலும் சாப்பாடு சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னா சாப்பிட்டு கிப்ட்டு அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. நிறைய வாட்டி நாஞ்சில் வீட்டுல போய் சமைச்சும் கொடுத்துருக்கேன் சிக்கன் குழம்பு. நான் சொன்னால அப்போ இப்போ இந்த 2 குழந்தைங்களையும் எதை விட்டு கொடுக்க முடியும். எனக்கு அதான் தெரியல. 2 பேருமே எனக்கும் பிடிக்கும், நாஞ்சிலையும் பிடிக்கும், வைஷுவையும் பிடிக்கும். பட் எதுக்காக இந்த ஒரு கான்ட்ரவர்சி, எதுக்கு இவ்வளவு பெரிய இதுல நம்ம தலைங்களை எல்லாம் போட்டு உருட்டிட்டு. ஆமா எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்றதால தானே இது. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா நான் அப்படி சொல்லணுமா? அப்ப நான் உண்மையா இருக்கிறேன்றதுக்காக நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், அவளுக்கு தான் என் பக்கமே. ஆனா என்னன்னா இப்ப இது தேவையில்லாது பண்ணாத. அவன் செட்டில் ஆயிட்டான், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு வந்து அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தல்ல தி ஷக்கீலான்ட்டு ஒரு இதுல, அதுல கூட அவ்வளவுதானடி கூப்பிட்டு உட்கார வச்சு, இவ என் பொண்ணு, சாஷா ஒரு பொண்ணு, இவளை தங்கத்தெல்லாம் உட்கார வச்சு 3 பேரும் என் பொண்ணுன்னு கூட நான் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் ஹெல்ப் பண்ணலன்னா ஹெல்ப் உண்மையா அங்க வந்து என்னோட பேச்சு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் நான் பண்ணுவேன். இல்ல அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றா. முடியாதுமா, தப்பு இல்ல, அப்படி முடியாது. அன்னைக்கு கூட மிலா வரல, சாஷாவும் வரல. ஆமா இப்போ அதுக்கும் என்னையே அவளுங்களும் சண்டைக்கு தான் இருக்கிறாளுங்க. என்னையும் கூப்பிடலன்னு. அது நானா கூப்பிட்டேன்? எனக்கு இவளுங்க வர்றதே தெரியாது. அந்த மாதிரி இப்போ அவங்க விஷயம் அப்படி. சரி ஓகே, இது இப்படி வை. இப்போ உன் பக்கம் வந்து நீ என்ன நினைக்கிறேன்னா 2 பேரும் நல்லவங்க தான், 2 பேரையும் உனக்கு பிடிக்கும்.
ஆனா நீ நாஞ்சில பத்தி ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். இல்ல இது உண்மைதான். உண்மை சொன்னேன். உண்மை. அதாவது சொல்லணும்னு எனக்கு செல்ஃபிஷா தோணல. யோசிச்சு பண்றான். ஏன்னா நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். சரி அவனுக்கும் பிடிக்கல நம்மகிட்ட பேசுறதுக்குன்ட்டு நான் அன்னைக்கே பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டேன். முடிஞ்சு போச்சு. நான் நாஞ்சிலுக்கு ஃபோனும் பண்றதில்ல, பேசுறதும் இல்ல. இப்ப திடீர்னு இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் எனக்கு ஃபோன் பண்றான். என் பேர் எதுக்கு சொன்னான்னு தெரியல. எனக்கு ஒரு 50, 60 பேர் எனக்கு அனுப்புறாங்க. என் ஃபோனுக்கு. பாருங்க நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமே. நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லங்க அவன் சும்மா சொல்றான். அப்படின்னு ஒரு 2, 3 பேர்ட்ட சொல்லிட்டேன். அவன் சும்மா என் பேர இழுத்து விட்டுருக்கான் அப்படின்னு அப்படியே சொன்னேன் நானு. அதற்கு நாஞ்சில்ட்டையும் கேட்டேன். ஏன்பா இவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில ஏன்பா என் பேர் ஞாபகமா சொல்லிட்ட? எதுக்கு சொன்னேன்? இல்லக்கா அதானக்கா உண்மைன்னு இப்ப சொல்றான். நீங்க தானக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்ற. கல்யாணம் நான் பண்ணி வைக்கல. எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு தான். அதானடி உண்மை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருந்தா அதுக்கும் நானே இதாயிருப்பேன். அது ஆகல. செம்மையா மாட்டிக்கிட்ட நீ. ஆமாடி நல்லா இருக்காங்க இப்போ. அவன் நல்லா பாத்துக்கிறான்னு எனக்கு அந்த அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயோ என் பொண்ண அப்படி தாங்குறான், அப்படி பாத்துக்கிறான். அவ்வளோ அது எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பா நம்ம பண்ணி வச்ச கல்யாணம் ஃபெயிலியர் ஆகல. சந்தோஷமா Failure இருக்காங்க. ஆயிடுதும். தச்சம் உன் நிலைமைய நான் யோசிச்சு பாக்குறேன். வச்சு செஞ்சிருப்பாங்க. நீ தானடி சொன்ன இப்படிலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த விஷயத்துல நல்லா இருக்காங்க. நல்லா பாத்துக்கிறான், நல்லா இருக்காங்க. அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கட்டும். வைஷுவும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு அவ வேலை உண்டு. நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய பண்ணலாம். அவளுக்கு இல்லடி நிறைய ஈவென்ட் நிறைய இருக்கு. இருக்கு. அவ நிறைய அவ ஃபங்க்ஷன். பண்ணுவா. இன்னும் அவ சீரியல்லாம் இப்ப இப்போ கொஞ்சம் டிப்ரெஷன்ல ஆமா இருக்கா. சீரியல்லாம் அது நிறைய வருது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த டிப்ரெஷனும் அவளுக்கு வந்து விலகிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவ எனக்கு நார்மல் ஆயிடுவா. தெரிஞ்சு பேசலாம் நாஞ்சில். என்ன எப்படி இருக்க? ஏதோ அவன்கிட்ட பேசணும்னு அது பிரியப்படுது. ஏதோ ஆனா சரி நான் என்ன என்னைக்காவது தெரியுமா நினைக்கிறேன்? அப்படி ஒருத்தர் நம்மள அவாய்ட் பண்றவங்க கிட்ட நம்மலாம் கெஞ்சின்லாம் போய் நிக்கவே நான் கூடாது. நான் பத்தே விட்டு கட் பண்ணி ஆமா. தூக்கி பிளாக் பண்ணிட்டேன். அந்த அவ்வளவுதான். நம்மலாம் வந்து தூக்கி ஏன்னா போட்டுருவேன். நீ ஒரு துறையில நீ ஒரு ஆளா இருக்கேன்னா, நான் ஒரு இண்டஸ்ட்ரியில நான் ஒரு ஆளா இருக்கேன். ஆமா. நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். பாவம் வைஷுக்கு வந்து அது சொல்றதுக்கு தான் ஆள் இல்லையோ? நீ யாரும்மா? யூ ஆர் கிரேட்டர் தென் ஹிம். நீ வந்து நாஞ்சலை விட ஒரு படி ஜாஸ்தி தான். ஜாஸ்தியா இருக்கேன். உண்மையா அது அவளுக்கு புரியல குழந்தை. இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெறைய வாட்டி சும்மா ஏதோ கோச்சுக்கிறோம், ஏதோ பேசிக்கிறோம் ஃபோன்ல. இருந்தாலும் இப்ப நீ பேசினா நான் பேசிருவேன். நான் பேசினாலும் நீ உடனே ஃபோன் எடுத்துருவ. என்னடி சொல்லுடின்னு. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி போயிட்டு இருக்கு. அது மாரி ஏன் நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்துட்டா, அதுக்காக பேசக்கூடாதுன்னு எனக்கு தோணலடி. சும்மாவாது அவ ஃபோன் பண்ணும்போது நல்லா இருக்கியா வைஷு? சரிடி. சாப்பிட்டியா? அவன் இப்படின்னு சைடு என்ன பேசுன்னு தான் நானும் அங்க சொல்றேன். என்ன வேதனையோ, அங்க என்ன உள்குத்து வாங்குறானோ, அது என்னன்னு தெரியல. மாமியார் வீட்டுல வேற இருக்கிறான். ஆமா அங்க வீட்டோட பாவம் என்ன அங்க வாங்குறானோ, கடவுளுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். தெரியும். அது யாருக்கு பயந்துகிட்டு பேசாம இருக்கிறானோ. அது என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம அது வேற விஷயம். அப்ப நம்ம அதுல எல்லாம் போக கூடாதுல்ல. உன்னோட குடும்பத்துக்குள்ள நான் காதை வச்சு காலை வச்சு நோண்டி என்னன்னு பார்க்க கூடாதுல்ல. ஸோ நம்ம இந்த விஷயத்த 2 பேருக்குமே நம்ம குழந்தைங்க தான், நம்ம சப்போர்ட் தான் பண்ணுவோம். ஷக்கி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். அது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நாஞ்சில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்தாரு. 10 நாள் ஏதோ இருந்தாரு போல இருக்கு. அந்த டைம்ல வந்து வைஷு தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவா. நாஞ்சில பார்க்கறதுக்காக புழலுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு சிக்கன் மட்டன்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு நாஞ்சில போய் ஜெயில்ல பார்த்தது. அப்புறம் வந்து வக்கீல் என்ன கேட்டா, எனக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வக்கீல் இருந்தா சொல்லுங்க மம்மி, எப்படியாவது நாஞ்சில வெளியில எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப போராடிச்சு. அவங்க நாஞ்சிலோட தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட பேசி எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் வந்து நிறைய போராடிச்சு அந்த பொண்ணு. ரொம்ப ஒரு லவ்வா எனக்கு அது தெரியல, பாசம், ரொம்ப ஒரு பாசமா இருக்கிற ஒரு பொண்ணு. எல்லார் மேலேயும் எல்லாரும் நல்லா பாசமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கேரக்டர். பட் இந்த விஷயம் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேசியிருக்கு, அதனால தெரியும். சரி, ஓகே. ஸோ இதுதான் இந்த விஷயத்தோட நாங்க கன்க்ளூட் பண்றது. வந்து இந்த விஷயம் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு நம்ம பாலாம்பிகா பேசுனதை கேட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ நான் வந்து முந்தா நேற்று பேசுனதை வந்து வைஷு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டாங்க, பயாஸ்டாக பேசுகிறேன்னு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பாலாம்பிகா நீங்கள் பார்த்தீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்குங்க. நான் ஒரு மாதிரி நினைப்பேன், அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நான் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி நினைக்கணுன்னா நாங்கள்லாம் ரோபோ கிடையாது. அதனால் எங்களுக்கு தோணுனதை நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுவுமே பொய் கிடையாது.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.